என்னோட புல் டேல வந்து ரொம்ப கான்சியஸா இருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பைசெப்ஸ ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புல் டே அப்படின்னா பேக் அண்ட் பைசெப்ஸ். இப்போ பைசெப்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இனிஷியலா நீங்க பண்ணும்போது ஈஸியா ஃபெட்டிக் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களால பேக்க பெருசா புஷ் பண்ண முடியாது. ஏன்னா பேக் டே வந்து காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் அதிகமா இருக்கும் ரோயிங் எல்லாம் பண்ணும்போது. பட் பைசெப்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஐசோலேஷன் தான். ஸோ சிங்கிள் மசில மட்டும் தான் பண்ற மாதிரி இருக்கும். பைசெப்ஸை போட்டு மாங்குன்னு அடிச்சு பேக் டேக்கு போனீங்கன்னா, காம்பவுண்ட் ஒர்க் அவுட் இருக்கிறதுனால ரோயிங்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களால் பெரிய அளவுக்கு அவுட் எடுக்க முடியாது. பேக்கை டெவலப் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. அப்போ பேக்கை பண்ணிட்டு நீங்கள் பைசெப்ஸை பண்ணலாம். அப்போது பேக் பண்ணும்போது பைசெப்ஸ் ஆக்டிவேட் ஆகாதான்னு கேட்டால் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் நீங்கள் பேக் பண்ணும்போது பேக் மசில் தான் பிரைமரியாகவும் பைசெப்ஸ் செகண்டரியாகவும் இருக்கும். ஆனால் பைசெப்ஸ் டே பண்ணும்போது பைசெப்ஸ் டே வந்து பிரைமரியாக இருக்கும். ஐ மீன் அதுதான் மேஜராக லோட் ஆகுற மாதிரி இருக்கும். சில பேரை பார்த்துருக்கேன், பைசெப்ஸை ஃபர்ஸ்ட்டாக பண்ணி பேக்கு செகண்டாக பண்ணுவாங்க. மேபி உனக்கு பைசெப்ஸ் வந்து பிரைமரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக பேக்கில் பெரிய அளவுக்கு எஃபெக்ட் போட முடியாது. சரிங்களா? ஸோ இதுதான் நான் பண்ணுற ஃபார்முலா. உங்களுக்கும் கண்டிப்பாக இது பெட்டராக இருக்கும்.